ஹாய் ஆல், வெல்கம் டு தி பாஸ்கர் யோகேஷ் கிரிக்கெட் ப்ரெடிக்ஷன்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வர்சஸ் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸாக பார்க்க போகிறோம். இந்த மேட்ச்சில் யார் மேட்ச் வின் பண்ணுவாங்க, எந்த பிளேயர்ஸ் நல்லா விளையாடுவாங்க, எந்த பிளேயர்ஸ் ஃப்ளாப் ஆவாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். இந்த வீடியோக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் இன்றைக்கி எந்த டீம் ஜெயிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, இப்போ வாங்க ப்ரெடிக்ஷனுக்குள்ள போவோம். இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து இந்த 12 பிளேயர் தான் விளையாடுவாங்க அப்படிங்கிற ஒரு அசம்ஷனில் தான் இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எடுத்திருக்கு. சப்போஸ் இதில் மாறுதல்கள் வருது அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுவோம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறது மூலிமா எந்த டீம் ஜெயிக்கும், எந்த பிளேயர் நல்லா விளையாடுவாங்க, இதெல்லாம் வந்து டாஸ் போடுறதுக்கு அப்புறம் புதுசாக யாராவது உள்ளே வராங்க அப்படின்னா அவங்கள பற்றின ப்ரெடிக்ஷன் இது எல்லாமே அதில் கொடுப்போம். ஸோ மறக்காமல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிடுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, நேற்று மேட்ச் வந்து நம்ம சொன்ன மாதிரியே ஜெயிக்கலை. ஓகேவா, எஸ்ஆர்எஸ் ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தேன், எஸ்ஆர்எஸ் ஜெயிக்கல. பட் ஸ்டில் நான் வந்து பவுலிங் டாமினண்ட்டான ஒரு மேட்சாக இருக்கும், இது ஹை ஸ்கோர் மேட்சாக இருக்காது, பவுலர்ஸ் தான் இந்த மேட்ச்சை டாமினன்ட் பண்ணுவாங்க, பேட்டர்ஸ்லாம் டாமினன்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கிட்டத்தட்ட வாஷிங்டன் சுந்தர் தான் அடித்து கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 170 பக்கம் கொண்டு வந்தாங்க. ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருக்குது. கடைசி நேரத்தில் ஒரு 2-3 பிளேயர்ஸ் நல்லா விளையாடுவாங்கன்னு நினச்சேன், அவங்க சொதப்பிட்டாங்க. கிட்டத்தட்ட நான் அபிஷேக் சர்மா செம்மையாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன், சொதப்பிட்டாங்க. சரி, இன்றைக்கி மேட்ச் ப்ரெடிக்ஷன் பார்க்கும்போது ரஜத் பட்டிடார், ஜிதேஷ் சர்மா, அபிநந்தன் சிங், ஜாக்கப் டஃபி, ஃபின் ஆலன், ரமன்தீப் சிங் இவங்க எல்லாருமே நல்லா விளையாடுவாங்க. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு யாரும் இல்லை, அந்தளவுக்கு இந்த இதில் யாரும் நல்லா விளையாடல. வைபவ் அரோரா அண்டர்டாக் அலர்ட், மேபி இவர் வேணால் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹை ரிஸ்க் ஹை கேம்பிள் நேற்று மாதிரியே தான் இன்றைக்கும். நேற்று வந்து குட் பிளேயர்ஸ் ரொம்ப கம்மி தான், ஹை ரிஸ்க் ஹை கேம்பிள் தான் இருந்துச்சு. மேபி இன்றைக்கும் கிட்டத்தட்ட 200 தொடாது, அதுக்குள்ளார தான் ஒரு ஸ்கோர் இருக்கும். 200 தொட மாட்டாங்க. ஸோ விராட் கோலி, டிம் டேவிட், கிருணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார் இவங்க 4 பேருமே 75% நல்லா இருக்குது, நல்லா விளையாடுவாங்க. ஃபில் சால்ட், டேவிட் படிக்கல் ரிஸ்க்கு இன்றைக்கி எடுத்துக்க வேண்டாம். ஓகேவா, அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட நேற்று மாதிரியே, அதான் நேற்றளவுக்கு ஒரு செகண்ட் பேட்டிங் சொதப்புமா அப்படிங்கிறத வீடியோவை பொறுத்திருந்து பார்ப்போம். அது போக நம்ம வந்து கடந்த 2 மேட்சாக தோல்வி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அது எனக்கு புரியுது. சுயாந்த் சர்மா, இன்றைக்கி வந்து அஜிங்கிய ரஹானே, ரிங்கு சிங், சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி இவங்க 4 பேருமே வந்து ரிஸ்க் தான், எடுத்துக்க வேண்டாம். சுயாந்த் சர்மாவும் எடுத்துக்க வேண்டாம். கேமரன் கிரீன் 75% நல்லா இருக்குது, ஸோ அவங்கள எடுத்துக்கலாம். நேற்று வந்து தோல்வியை ஒத்துக்கிறேன். பட் எனக்கு என்னென்னா, நம்ம வந்து அந்த இப்போ எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு கத்தி மேலே நடக்கும்போது பார்த்து கால் வைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, எந்த இடத்துல மொன்னையாக இருக்கும் அந்த இடத்துல தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம வந்து திடீர்னு ஒரு சின்ன தப்புனால நேற்று தப்பாயிடுச்சு. நான் எஸ்ஆர்ஹெச்சோடைய ஓப்பனர் சூப்பராக விளையாடுவாங்கன்னு நினச்சேன், சொதப்பிட்டாங்க. அங்கிரீஷ் ரகுவன்சி, அப்புறம் பிளஸிங் முசர்பானி 75% குட்டு. அனுகூல் ராய், ரவுமன் பவல் எடுத்துக்க வேண்டாம், இன்றைக்கி கொஞ்சம் சொதப்புவாங்க, அதனால் எடுத்துக்க வேண்டாம். இது போக நம்ம ப்ரெடிக்ஷனே அப்பப்போ சொதப்போம், பட் ஸ்டில் நம்ம வந்து பிளேயர் சொதப்புறதெல்லாம் வந்துட்டு யூஸ்வல் தான். ஸோ அடுத்ததாக நம்ம வந்துட்டு அடுத்தடுத்த சீரீஸ்லாம் ப்ரெடிக்ஷன் பண்ணலான் இருக்கோம். ஸோ உங்களுடைய தொடர்ந்து ரொமாரியோ ஷெஃபர்ட் வழக்கம் போல் இன்றைக்குமே வந்து நீங்கள் அவாய்ட் பிக் தான். போன தடவையே வந்து ரொமாரியோ ஷெஃபர்ட்னால தான் வந்து கிட்டத்தட்ட ஆர்சிபி கடைசி பால் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் ஜெயிச்சாங்க. இன்றைக்கி பிளேயர்ஸ் கவுண்ட்டுன்னு பார்க்கும்போது ஆர்சிபியில் 4, கேகேல 3 கிட்டத்தட்ட சரி சமமாக தான் இருக்குது. டாஸ் போட்டதுக்கப்புறம் தான் எந்த டீம் ஜெயிக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ மறக்காமல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிடுங்க. இது வந்து இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ். இதில் வந்துட்டு ஒரு இன்னிங்ஸை 2ஆக பிரிச்சுக்கோங்க, 2 இன்னிங்ஸை 4ஆக பிரிச்சுக்கோங்க. அந்தந்த பாகத்தில் பாக்ஸ் இருந்தால் நல்லா விளாடுவாங்க, பாக்ஸ் இல்லைனா நல்லா விளாட மாட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது எந்த பிளேயர்ஸ் நல்லா விளாடுவாங்க அப்படின்னு பார்த்துட்டு இதையும் நீங்கள் ஒரு ட்ரீம் 11 டீம் போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட 2 டீமுமே கொஞ்சம் சொதப்பலாக தான் பர்ஃபார்ம் பண்ணோம் நாளைக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த டீம் ஜெயிக்கும் அப்படிங்கிறத நம்ம டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவோம். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்னா இந்த ஃபோன் நம்பர் கூட நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த சீரீஸ் நம்ம போடுவோம். நன்றி, வணக்கம்.